பொண்ணா அவ? பகல்ல பார்க்கவே பயங்கரமா இருக்கு, ராத்திரியில சொல்லவே வேணாம். ஆப்பிள் ஐபோன் கவருக்குள்ள நோக்கியா 100 வச்ச மாதிரி இவன் மேக்கப் போட்டு என்ன ஏமாத்திட்டா என்று பிரகாஷ் நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் கூறியதை கேட்ட வசுந்தரா, அட பாவி, என்னடா இப்படி பேசுற? அது உன்னோட குழந்தை, இந்த வீட்டோட முதல் வாரிசு என்று வசுந்தரா மிகவும் பதறி போய் கூறவும், இந்த குழந்தை இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைய பிறக்காதா என்ன என்று பிரகாஷ் ஆணவத்துடன் பதிலளித்தான். அப்போது அக்ஷயா இருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்த டாக்டர் மிகவும் பதட்டமான குரலில், பேஷண்ட்டுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கு, உடனே அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். பிளட் பேங்க்ல அந்த குரூப் பிளட் ஸ்டாக்ல இல்ல, உங்க ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது O நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தா உடனே ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினார். டாக்டர், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று வசுந்தரா பதறி போய் கேட்கவும், பேஷண்ட்டுக்கு இமீடியட்டா பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணி ஆகணும். குழந்தைய காப்பாத்த எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம். ஒருவேளை சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா போச்சுன்னா அம்மாவை மட்டுமாவது காப்பாத்த முயற்சி பண்றோம் என்று டாக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட வசுந்தரா, அம்மாவை காப்பாத்துறது இப்ப முக்கியமில்ல டாக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, குழந்தைய எப்படியாவது காப்பாத்துடுங்க என்று கூறவும் அவளுடைய முகத்தை அதிர்ச்சியுடன் பார்த்த டாக்டர், நிஜமாவே நீங்க அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தானா? அம்மாவை உயிரோட இல்லனா 4 மாச கரு எப்படிமா உயிரோட இருக்கும்? ஏமா இப்படி முட்டாள் மாதிரி பேசுறீங்க என்று கடிந்து கொண்டார். அவர் கூறியதை கேட்டவுடன் வசுந்தராவின் முகம் மாறிவிட்டது. ஆமாம் டாக்டர், நீங்க சொல்றதும் சரிதான், அவளுக்கு இப்ப 4 மாசம் தானே ஆகுது, நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேனா அதனால அப்படி சொல்லிட்டேன் என்று சமாளித்தாள். அவளை வெறுப்புடன் பார்த்த டாக்டர், தேவையில்லாம பேச நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா, சீக்கிரம் பேஷண்ட்டுக்கு பிளட் ஏத்தணும், போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பிளட் இல்லனா அம்மா குழந்தை 2 பேரையுமே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் என்று கூறிவிட்டு அவர் மீண்டும் உள்ளே சென்று விட்டார். குழந்தைக்கு ஆபத்து என்று டாக்டர் கூறியதை கேட்டவுடன் வசுந்தரா மிகவும் பயந்து போனாள். அவள் கவலையுடன், டே பிரகாஷ், எப்படியாவது நாம இந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணும், நீ உடனே பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ண என்று கூறிவிட்டு சோர்ந்து போய் அங்கிருந்த ஒரு சேரில் உட்கார்ந்து விட்டாள். நீ ஏமா இப்ப டென்ஷன் ஆகுற? என்னால இந்த மாதிரி 10 குழந்தைங்களை பெத்துக்க முடியும் என்று பிரகாஷ் மிகவும் நம்பிக்கையுடன் கூறினான். வாய மூடு பிரகாஷ், பைத்தியக்கார மாதிரி எதையாவது உளறிட்டு இருக்காத. அக்ஷயாவோட ஜாதகத்தை நாம நம்ம குடும்ப ஜோதிடர் கிட்ட காட்டின, கண்டிப்பா அவளுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு அவர் சொல்லிருக்காரு. உனக்கு அடுத்தடுத்து பிறக்க போற குழந்தைகள் பெண் குழந்தைகளா இருந்துட்டா என்ன பண்றது? அதுங்களை இன்னொரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சொத்து எல்லாத்தையும் இன்னொருத்த அனுபவிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? என்னால் அதை ஏத்துக்கவே முடியாது என்று திட்டவட்டமாக கூறினாள். உடனே வசுந்தராவை பார்த்து கோபமாக முறைத்த பிரகாஷ், அம்மா, ஜோசியக்காரனுங்க சொல்றதெல்லாம் நீ நம்பாத, அவனுங்க ஏதாவது வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருப்பாங்க. இந்த அக்ஷயா வீட்டுல ஒரு வேலை செய்யறதில்ல, உன்னை மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நீதான் அவளை கரிச்சு கொட்டிட்டு இருந்தல்ல, இதுதான் நல்ல சான்ஸ். அப்புறம் நல்லா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்கிற அடக்கமான பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம சீரியல் பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்கலாம் என்று பிரகாஷ் கூறவும் அந்த திட்டம் வசுந்தராவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் உடனே, அப்படின்னா நீ வேற நல்ல பொண்ணா பாத்துட்டியா? அதனாலதான் இந்த நித்யாவை வீட்டை விட்டு துரத்துனியா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி நித்யா கிடையாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணு என்று பிரகாஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, பாத நிறுத்துறா, இன்னும் நீ அந்த கழுதையை தான் நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு என்னடா தெரியும் அவளை பத்தி? அமுக்கு நீ மாதிரி இருந்துட்டு ஒரு தீவிரவாதி கூட தொடர்பு வச்சிருக்கா, அவன் தான் என்னோட லவர்னு என்கிட்டயே அறிமுகம் செஞ்சு வைக்கிறா. அதுங்க ரெண்டும் என் முன்னாடியே கொஞ்சறதும் கொலாவறதும் சி பார்க்கவே சகிக்கல. பேசாம அந்த சாக்கடைய மறந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அக்ஷயாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அக்ஷயாவோட சித்தப்பாவும் அந்த முகமுடி காரணம் தான் சொல்லி அவங்க 2 பேரையும் பிடிச்சு ஜெயில போட சொல்ல என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறிய வசுந்தரா சற்று முன் வீட்டில் நடந்ததை பற்றி பிரகாஷிடம் எக்ஸ்ட்ராவாக 2 பிட்டை சேர்த்து போட்டு கூறினாள். அதை கேட்டவுடன் பிரகாஷின் முகம் மாறிவிட்டது. ஓ, அப்படின்னா அந்த முகமுடிக்கார இருக்கிற தைரியத்துலதான் நித்யா என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்காளா? இப்பவே அவனை பிடிச்சு ஜெயில போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறேன், அப்பதான் இந்த நித்யாவோட ஆட்டம் அடங்கும். அதுக்கப்புறம் அவன் என் வழிக்கு வந்துதானே ஆகணும் என்று நினைத்த அவன் உடனே போலீஸுக்கு கால் செய்து நடந்த விஷயங்களை கூறினான். அவர்களும் உடனே அவனுடைய வில்லாவிற்கு விசாரணைக்கு வருவதாக தெரிவித்தார்கள். இந்த தகவலையும் அவன் உடனே வசுந்தராவிடம் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அந்த குடும்பத்தையே தூக்கி ஜெயில வைக்கணும் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டாக்டர் மீண்டும் வெளியில் வந்து, ஏமா, நீங்க இன்னும் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணலையா? பேஷண்ட் இங்க கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க, உங்களுக்கு இன்னும் சீரியஸ்னஸ் புரியலையா? அம்மாவையும் குழந்தையும் உயிரோட பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா என்று கோபமாக கேட்டார். உடனே வசுந்தரா, இங்க பாருங்க டாக்டர், எங்களாலலாம் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ண முடியாது, நீங்க அவகிட்டயே கேட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க, இதுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது என்று டாக்டருக்கு அருகில் சென்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டவுடன் டாக்டர் கோபத்தில் முகம் சிவக்க, என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதா?
என்று கேட்டவர் அங்கிருந்த பிரகாஷை பார்த்து, ஹலோ மிஸ்டர், நீங்க தானே பேஷண்டோட ஹஸ்பண்ட் என்று கேட்டார். உடனே வசுந்தரா பிரகாஷுக்கு அருகில் சென்று அவனுடைய ஷர்ட்டை பிடித்து இழுத்து, பிரகாஷ், நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன் என்று கிசுகிசுப்பான குரலில் சொல்லிவிட்டு, இல்ல டாக்டர், இவன் பேஷண்டோட ஹஸ்பண்ட் கிடையாது என்று கூறினாள். இதை கேட்ட டாக்டர் அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்க மிஸ்டர், அப்படின்னா நீங்க யாரு என்று கேட்கவும், நான் பேஷண்டோட அக்கா ஹஸ்பண்ட், இவங்க என்னோட அம்மா என்று பிரகாஷ் கூறியதை கேட்ட டாக்டரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அடடா, நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் என்று நினைத்த அவர், சாரி மிஸ்டர், நீங்க தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். சரி, பரவாயில்ல, நீங்க உடனே இந்த பொண்ணோட அக்காவுக்கு தகவல் சொல்லிடுங்க, அவங்க வந்து பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க என்று டாக்டர் கூறவும், அப்பொழுது அந்த வார்டுக்குள் இருந்து, டாக்டர், அவர் என்னோட அக்கா புருஷன் மட்டும் இல்ல, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் அவர்தான் அப்பா என்று ஒரு வெறித்தனமான குரல் வந்தது. உடனே உள்ளே நுழைந்த வசுந்தரா, வாய மூடு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று கத்தினாள். இதை கேட்ட அக்ஷயாவின் கழுத்து நரம்புகள் கோபத்தில் புடைத்தது. அடச்ச, நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, பிசாசு கூட்டம். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும்னு இங்க நான் உயிரோட போராடிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்று கூறியவளால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவளுக்கு மூச்சு வாங்கியது. அக்ஷயா கூறியதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவருக்கும் உண்மை நிலவரம் என்னவென்று புரிந்துவிட்டது. அனைவரும் அக்ஷயாவை அனுதாபத்துடன் பார்த்தார்கள். டாக்டர் உடனே பிரகாஷை பார்த்து, அப்படின்னா இந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு நீங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா என்று வெறுப்புடன் கேட்டவர், நீங்க தான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, அட்லீஸ்ட் அவங்க அக்காவுக்காவது கால் பண்ணி வர சொல்லுங்க என்று கூறினார். உடனே பிரகாஷ், இல்ல டாக்டர், அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவளால வர முடியாது என்று வெட்டேத்தியாக பதில் கூறினான். இதை கேட்ட அக்ஷயா, ஆமா டாக்டர், எங்க அக்கா வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா எங்க அப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, அவர் எனக்கு பிளட் கொடுப்பாரு, உடனே அவர்கிட்ட இருந்து பிளட் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினாள். அதை கேட்டவுடன் டாக்டர் தலையை அசைத்து, ஏமா, இத நீ முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? அவர் இங்க என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பேர் என்னன்னு சொல்லுமா, நான் உடனே அவரை அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்றேன் என்று கூறினார். இல்ல டாக்டர், அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணல, இந்த ஹாஸ்பிட்டல்ல கார்டியாலஜி வார்டுல அட்மிட் ஆகியிருக்காரு, அவரால பெட்டை விட்டு எழுந்திருக்க முடியாது, அதனால நீங்களே உங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அவரோட பிளட்டை எடுத்துட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினாள். அக்ஷயா கூறியதை கேட்டவுடன் அதிர்ச்சியில் டாக்டரின் கண்கள் தெரித்து வெளியே விழுந்துவிடும் அளவிற்கு பெரிதாக விரிந்தது. இவங்க எல்லாருமே நிஜமாலுமே மனுஷங்க தானா, இல்ல வேட்டு கிரக வாசிகளா என்பது போல அவர்கள் மூவரையும் மாறி மாறி பார்த்தார். இதய செயல்பாடு பாதிக்கப்பட்டு சீரியஸ் கண்டிஷனில் இருப்பவர்கள்தான் பொதுவாக கார்டியாலஜி வார்டில் அட்மிட் செய்யப்படுவார்கள். எழுந்திருக்க கூட முடியாமல் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும் தன் தந்தையிடம் இருந்து ரத்தத்தை எடுக்க சொல்லும் இந்த பெண் உண்மையில் அவருடைய மகள்தானா என்ற சந்தேகம் டாக்டருக்கு மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த மருத்துவமனை ஊழியர்கள், மற்ற நோயாளிகள், அவர்களை பார்க்க வந்த விசிட்டர்கள் வரை அனைவருக்குமே ஏற்பட்டது. அதிர்ச்சியில் இருந்த டாக்டர் சுதாரித்துக் கொண்டு, அவர் உண்மையிலேயே உன்னோட அப்பாதானாமா என்று தாங்கிக் கொள்ள முடியாமல் கேட்டார். அதை கேட்ட அக்ஷயா கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல், ஆமா டாக்டர், அவர் என்னோட அப்பாதான், நான் அவருக்கு ஒரே பொண்ணு, அவருக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இனிமே அவர் இருந்து எதையும் சாதிக்க போறது கிடையாது, எனக்கு சின்ன வயசு, நான் இன்னும் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும், அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டாக்டர், சீக்கிரம் போய் அவரோட பிளட்டை எடுத்துட்டு வந்து என்ன காப்பாத்துங்க என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட டாக்டர் வாயடைத்து போனார். அந்த டாக்டர் சிறிது நேரத்திற்கு முன்பு வரை அவளை மாமியார் மற்றும் கணவனால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி பெண்ணாகவே நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதுதான் மாமியார் மற்றும் கணவனையே தூக்கி சாப்பிட்டு விடும் அளவிற்கு அவள் மிகவும் கொடூர மனம் படைத்த இரத்த காட்டேரியாக இருப்பதை பார்த்து பிரமித்து போனவர், இங்க பாருமா, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் ஒண்ணுதான், ஒரு உயிரை காப்பாத்த இன்னொரு உயிரை எங்களால எடுக்க முடியாது என்று கூறியவர் பிரகாஷ் மற்றும் வசுந்தராவை பார்த்து, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, உடனே இந்த பொண்ணுக்கு பிளட் கொடுக்க யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று டாக்டர் மிரட்டினார். அதற்குள் அங்கிருந்த அனைவரும் இவர்கள் மூவரையும் சுட்டிக்காட்டி தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினார்கள். உடனே வசுந்தரா தலையை தொங்க போட்டுக்கொண்டு, டே பிரகாஷ், இந்த அடங்காப்பிராரி அக்ஷயாவுக்கு வேற ஏதாவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? அவளோட சித்தப்பா இருக்காருல்ல, அவர் உடனே வர சொல்லுடா என்று கூறினாள். அவளை பார்த்து கேலியாக சிரித்த பிரகாஷ், என்னம்மா, அதுக்குள்ள மறந்துட்டியா? நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை தூக்கி ஜெயில வைக்கணும்னு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல சொன்ன, இந்த நேரம் போலீஸ் அவரை தேடி நம்ம வீட்டுக்கு போயிருப்பாங்க என்று கூறினான். உடனே நாக்கை கடித்துக் கொண்ட வசுந்தரா, நான் சொன்னதை உடனே செஞ்சிருவியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா?
சரி பரவாயில்ல, அந்த ஆளை உடனே இங்க வர சொல்லு. அவரு ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும் என்று வசுந்தரா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நித்யா அந்த வார்டுக்குள் நுழைவதை பிரகாஷ் பார்த்து விட்டான். உடனே வேகமாக அவளுக்கு அருகில் ஓடியவன், நித்யா நீங்க என்ன பண்ற என்று பரபரப்பாக கேட்டான். ஆனால் நித்யா அவரை கண்டு கொள்ளவே இல்லை. அருகில் இருந்த ஒரு நர்ஸிடம், சிஸ்டர் பிளட் பேங்க் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டாள். நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க மேடம், அங்கதான் பிளட் பேங்க் இருக்கு என்று அந்த நர்ஸ் சொல்லவும், தேங்க்ஸ் சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் கூறிய திசையில் நித்யா வேகமாக செல்லவும், அவளுக்கு முன்னால் வந்து நின்ற பிரகாஷ் தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி அவளை தடுத்து, நெல்ல நித்யா, அக்ஷயாவுக்கு பிளட் கொடுக்க போறியா நீ? பிளட் கொடுத்து காப்பாத்துற அளவுக்கெல்லாம் அவ ஒருத்தே கிடையாது என்று கூறினான். அவனை அருவருப்புடன் பார்த்த நித்யா, அக்ஷயா வயித்துல இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை உங்களோட ரத்தம், ஏன் அவளை ஏமாத்தி கர்ப்பமாக்கறதுக்கு முன்னாடி அவ வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியாதா என்று நித்யா கேட்டாள். நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் நித்யா, அக்ஷயா தான் என்ன மயக்கி அவ வலையில என்ன விழ வச்சுட்டா என்று பிரகாஷ் கூறவும், அவனை ஏற இறங்க பார்த்த நித்யா, ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க சின்ன குழந்தை பாருங்க, அவதான் புத்தி கெட்டு போய் நடந்துட்டானா, உங்களுக்கு அறிவு எங்க போச்சு என்று நித்யா கேட்டாள். நித்யா, இதுக்கு மேல நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா விஷயத்துக்கு வரேன். இப்ப நீ யார் கூட இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அதே மாதிரி அக்ஷயாவை பத்தியோ அவ வயித்துல இருக்கிற குழந்தை பத்தியோ நீயும் கவலைப்பட வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தை பத்துக்கலாம். அதனால நீ அவளுக்கு பிளட் கொடுக்க கூடாது, பிளட் கொடுத்தா ரொம்ப வீக் ஆயிடுவ என்று பிரகாஷ் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் தலையை ஆட்டிய நித்யா, சபாஷ் பிரகாஷ் என்று கிண்டலாக சிரித்துக்கொண்டே கூறினாள். அவள் தன்னை கேலி செய்கிறாள் என்று பிரகாஷுக்கு புரிந்தது. இங்க பாரு நித்யா, நீ என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா என் மனசு முழுக்க நீதான் இருக்க. உனக்கும் அக்ஷயா மேல வெறுப்பும் கோபமும் இருக்கு இல்லையா, இத நீ யூஸ் பண்ணிக்கோ என்று கூறினான். இங்க பாருங்க மிஸ்டர் பிரகாஷ், நான் ஒன்னும் அக்ஷயாவுக்காக இங்க பிளட் கொடுக்க வரல, என் பெரியப்பாவுக்காக தான். என்னதான் அவர் அக்ஷயாவை என் பொண்ணு இல்லைன்னு சொன்னாலும் ரத்த சம்மதம் விட்டு போகாது. அது மட்டும் இல்லாம மணிசேகர் அங்கிள் தன்னாலதான் நித்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை அவரை கொன்னுடும். அவ மேல எனக்கு வெறுப்பு இருக்குனாலும் இப்படியெல்லாம் நான் அவளை பழிவாங்க நினைக்கல என்று நித்யா கூறினாள். நித்யா, நான் சொல்றத கேளு என்று கூறிய பிரகாஷ் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். உடனே ஆவேசமாக திரும்பிய நித்யா அவனை பார்த்து கோபமாக முறைத்தாள். அவள் கண்களில் தீப்பொறி பறந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.